அனைவருக்கும் வணக்கம். நான் இளங்கோ. நம்ம இப்போ ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு போகக்கூடிய இந்த NH 44ல் நடக்கக்கூடிய ஒரு மேம்பாலங்கள் நிறைய இடத்துல நடந்து வந்துட்டுருக்குது. அது எங்கெங்கே நடக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான சாலை தமிழ்நாட்டிலையும் சரி, ஒரு இந்திய ஒன்றிய அளவுலேயுமே இந்த சாலை வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்திய ஒன்றியத்தில் பல மாநிலங்கள் வழியாக இந்த NH 44 இந்த சாலை வந்து போகுது. கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாட்டினுடைய கீழே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை இருக்குது இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த பகுதியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டருக்கு மேலே தமிழ்நாடு எல்லை வரைக்கும் போகுது. அப்படியே கர்நாடகா எல்லைக்கு போய் அந்தாண்ட கோவா போய் மும்பை மகாராஷ்டிரான்னு போயிட்டு கிட்டத்தட்ட காஷ்மீர் வரைக்கும் போகுது. அதாவது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ஒரே சாலை அந்தளவுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சாலையாக இன்றைக்கி இருக்கிற இந்திய ஒன்றியத்தில் திகழ்ந்துட்டு இருக்கிற இந்த சாலை. நம்ம இப்போது ஒசூரில் இருந்து போயிட்டுருக்குறோம். எங்கே போகிறோம்? கிருஷ்ணகிரிக்கு போயிட்டுருக்குறோம். நிறைய இடங்களில் வந்து இது வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வழிச்சாலையாக இருக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியிலேருந்து வேலூர் வழியாக சென்னை போகிற வழி 6 வழியாக இருக்கும். கிருஷ்ணகிரியிலேருந்து சேலம் போகிற வழி 4 வழி பாதையாகத்தான் இருக்கும். இப்போது நம்ம ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு போகக்கூடிய இந்த 6 வழிச்சாலையில் நிறைய இடங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போக்குவரத்து நெரிசல்கள் காலை மாலை வேளையில், அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான விதங்களில் பகல்லே அதிகப்படியான வண்டிகள் வந்து நிறையா போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து மேம்பாலங்கள் வந்து நடந்து வந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்கள்னு நினைக்கிறேன் உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகள் வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அமைச்சிட்ருக்குறாங்க. அதோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மேம்பாலங்கள் வந்து நடந்துகிட்ருக்குது. அதாவது மருதண்டப்பள்ளி அப்படி கொல்லப்பள்ளின்னு ஒரு இடம் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இடத்துல ஒரு மேம்பாலம். அதுக்கப்புறம் மல்ல சந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த பகுதியில் ஒரு மேம்பாலம். அப்புறம் பெல்லம்பள்ளின்னு நினைக்கிறேன் அந்த இடத்தினுடைய பேர். அதாவது ஊர் பெயர் கொஞ்சம் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு சரியாக நினைவில் இல்லை. ஆமாம், மருதண்டப்பள்ளி, கல்லப்பள்ளி, கொல்லப்பள்ளி, அதுக்கப்புறம் மல்லசந்திரம், அதுக்கு அடுத்ததாக பெல்லம்பள்ளி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடங்கள் எல்லாமே மேம்பாலங்கள் வந்து நடந்து வந்துட்டுருக்குது. அது ஏற்கனவே 6 வழிச்சாலை இருக்குது. அது நடுவில் வந்து உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் அமைச்சு இருபுறங்களும் இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, இடதுபுறத்தில் பாருங்கள், சாக்கடை கழிவுநீர் கால்வாய்கள்லாம் அமைச்சு ஒரு கீழே சர்வீஸ் ரோடோடு போட்டு மேம்பாலங்கள் வந்து அமைச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேம்பாலம் கிட்டத்தட்ட மேலே ஏறிடுச்சு. பக்கவாட்டு சுவர் இருக்கு இல்லைங்களா, ஓரளவுக்கு நல்லாவே ஏற்றி அமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்களில் வேலை ஆகிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருதண்டப்பள்ளி, கொல்லப்பள்ளி, மல்லசந்திரம், அதுக்கு அடுத்தது பெல்லம்பள்ளி, இந்த இடத்துலலாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் வந்து மல்லசந்திரம் அப்படின்ற இடம் நினைக்கிறேன். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா மேம்பாலம் கட்டுற பணிகள் விறுவிறுன்னு வேலை ஆகிட்டுருக்குது. அந்த மல்லசந்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த இடம் பெல்லம்பள்ளின்னு நினைக்கிறேன் இந்த இடம் பேர். இந்த பெல்லம்பள்ளின்ற இடத்துலையும் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கிற பணிகள் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நடந்து முடிஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், வேலை வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குது. ஓரளவுக்கு இந்த பெல்லம்பள்ளியிலையும் ஓரளவுக்கு மேம்பாலம் கட்டுற பணிகள் வந்து நடந்து வந்துட்டுருக்குது. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வழி, இந்த வழியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இடம் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, அதாவது GH சொல்லுவாங்க இல்லைங்களா, பெரிய ஆஸ்பத்திரிப்பாங்க. கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸில் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வரும்போது கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர் ரோடில் இடது பக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோ இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக நீண்ட பாலங்க. ஆமாம், அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த GH முன்னாடி ஒரு மேடு பள்ளம் மாதிரி இறங்கும். அந்த பள்ளம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே அந்த மேடு பள்ளங்கள்லாம் சரி செஞ்சு இந்த பக்கம் இறக்கி விடுற மாதிரி ஒரு மிக நீளமான ஒரு பாலத்தை வந்து இந்த GHக்கு முன்னாடி வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கட்டிகிட்ருக்காங்க. உண்மையிலுமே இது ஒரு நல்ல ஒரு பிளான். ஏன்னா இந்த இடத்துல மேம்பாலம் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய தடவை இருசக்கர வண்டி காரில் போகும்போது இல்லைன்னா பேருந்தில் போகும்போது நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாண்டுறதுக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டுருப்பாங்க மக்கள். ஏன்னா 6 வழிச்சாலைங்களா, மக்கள் நிறையா போக வர்ற காரு நிறையா போகும். நம்ம அங்கே அவங்கள தப்பும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு போக்குவரத்து
அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மருத்துவமனைக்கு வந்து இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மக்கள் வரக்கூடிய போயிட்டு வர முடியாத சூழல் நிறையவே இருந்தது. தற்பொழுது இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் பாருங்கள், அவசர வண்டிகள் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே இந்த சுற்றிட்டு வரணும்னா ரொம்ப தூரம் போய் சுற்றிட்டு வர்ற சூழல் இருந்தது. தற்பொழுது இந்த இடத்துல மேம்பாலம் போடுறதுனால கண்டிப்பாக மக்கள் இந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான எளிமையாக அந்த இடத்துலேருந்து தாண்டி போகிறதுக்கும் இது வழிவகுக்கும். 2வது அவசர வண்டிங்க இருக்குது இல்லைங்களா, அதாவது ஆம்புலன்ஸ் சொல்கிறீங்களா, ஆம்புலன்ஸும் அதாவது விரைவாக மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதுக்கு, அதாவது அவசர சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் அவசர நிலையில் டக்குன்னு போயிட்டு வர்றதுக்கு வந்து அது மிகச்சரியான ஒரு இந்த பாலம் கட்டுறதுனால அது ஒரு மிகச்சரியான ஒரு விடயமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு செயலாகவும் இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்து நம்ம சொல்கிறதுக்கே இல்லை. உண்மையாலுமே ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுங்க. ஏற்கனவே இந்த 6 வழிச்சாலையில் நல்லா நம்ம பயணிப்போம். அது சல்லு சல்லுன்னு போயிட்டுருப்போம். தற்பொழுது இந்த கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நடந்து வந்துட்டுருக்குற இந்த ஒரு 5, 6 இடங்களில் மேம்பால வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒசூர் கிருஷ்ணகிரி அல்லது கிருஷ்ணகிரி டு ஒசூர் போகக்கூடிய இந்த ஒரு 50, 60 கிலோமீட்டர் இன்னும் நம்ம விரைவாக கடந்து போகிறதுக்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இந்த இடத்துல கடந்து போகிறதுக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.